3, 2, 1. ஹலோ தெரிந்தவர்கள். ஹலோ பீப். ஐயோ நான் சொல்லலையேடா. சரி 3, 2, 1. ஹலோ தெரிந்தவர்கள். வெல்கம் டு ஜாலி டோலர். நீ தான்டா மனுஷன். அப்ப இப்ப நீ பொண்டாடி. இப்ப கண்டட சொல்லு. சரி படி தட் ரைட் வேர்ட் மேன். ஓகே ஓகே அப்ப என்ன நீ டைட்டில சொல்லி நான் இப்படி எடுக்கிறேன் அதுல இதை போடுவோம் மீம் வேர்னு. சரியா இப்படின்னா சரிக்கணும் நேராடு. சரியா மீம் வேர் டைட்டில் இப்படி வச்சா இப்படி இல்லடா வாசிக்கணும். இப்படி சரி இங்க வச்சு செய்வோம். சரியா 3, 2, 1. எல்லாரும் செஞ்சா எதுலடா போடுவேன். இன்றைய கண்டென்ட்டோட பேரு மீம் வேர்னு சொல்லி. இன்னைக்கு கண்டென்ட்டோட பேரு உன்னாங்க இருங்கடா 3, 2 ஐயோ 3, 2, 1 மீம் வார். சரி ஆடியோ கட் பண்ணி சிங் பண்ணிப்போம். எனக்கு மீன் வால்னு கேட்டுச்சுடா. இதாங்க கான்செப்ட். 3 பேர் இருப்பாங்க. நீ ஒருத்தன் விட்டு ஒருத்தன் மீம் மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது மீம் டெம்ப்ளேட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ஒன்றை சொல்ல வலிக்கிட்டா அது கடைசி வரைக்கும் சொல்லி முடிக்கணும். உதாரணமா ஒரு கவுன்னு தொடங்கினா அதாவது ஒரு மாடு ரெண்டு தொடங்கி அது முடிக்கிற வரைக்கும் போகணும். அந்த டைம்ல அடுத்தவன் மீன் யோசிச்சிடலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன மீன் டைம் தான் சொல்றது. ஒவ்வொருத்தனுக்கும் 10-15 செகண்ட் இல்ல மீன் எவ்வளவு நேரம் வேணாலும் சொல்லலாம். ஆனா யோசிக்கிறதுக்கு 5 செகண்ட். அவன் சொல்லி முடிச்ச உடனே அந்த டைமிங் ஸ்டார்ட் ஆகும். ஓ டைமிங்ன்றது யாரு மச்சான்? நீ என்ன உன்னைய பார்த்தா கொஞ்சம் நேர்மையான ஆள் மாதிரி இருக்கு. கொஞ்சம் மூஞ்சிய காட்டு, கண்ணாடியை கழட்டிட்டு காட்டு, நேர்மை தெரியுதான்னு பாப்போம். நேர்மை இல்ல அவன் என்ன வேணாம். ஓகே அவனுக்கு லாச்சிட்டு அவனுக்கு போடு. இதானா நேர்மைன்றது. நேர்மையா இருக்கான். அவனை கலாச்சாரம் அஞ்சு போடுறான். நேர்மையா இருக்கான். அப்பாதான் தெரியா. அதோட இன்னொரு முக்கியமான ரூல்ஸ், சில மீம்ஸ் வந்து மீம் டெம்ப்ளேட்ஸ் விஷுவலா தான் இருக்கும். அதாவது ஜாக்கி சாண்ட இந்த மீம் கீம்ஸ் அந்த பத்தைக்குள்ள மறைகிற மீம் அதெல்லாம் விஷுவலா தான் இருக்கும். அந்த மீம்ஸ் எல்லாம் தவிர்த்துடணும். சவுண்டா எந்த மீம்ஸ் வந்தாலும் அதை செய்யலாம். அது சில மீம்ஸ் அந்த பாட்டுகளா இருக்கும், அதை கூட எடுத்து போடலாம். சரியா எந்த மீம் வந்தாலும் போடலாமா? அது வார்த்தை இல்ல இல்ல சொன்னா நம்ம மைண்ட் வேற அங்க போகுது. ஏன் மைண்ட் அங்க போகல. ஜிபி முத்து மன்னிச்சிருங்க. ஆமாடா நோட்டட் ப்ரோ. அவர் மீம் புக்டா அவரு. டேய் முல்கா ஜிபி முத்து தான். நான் எதுக்கு இப்ப ஜிபி முத்து மன்னிச்சிருங்கன்னு சொன்னேனே. ஜிபி முத்துன்றீங்களே எத்தனை ஜிபி? சரி ஓகே இட்ஸ் ஓகே. நான் தானே மீம் நாலேஜ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. நான் தானே எடிட் பண்ண போறேன். இதெல்லாம் கட் பண்ணிடுவேன். சரியா இப்ப என்ன பண்ண போறோம்? நான் கண்டென்ட் எல்லாம் சொல்லிட்டேன்னா கான்செப்ட்லாம் சொல்லு ஒழுங்கா சொல்லடா. வேற என்ன ரூல் சொல்ல கிடக்கு? அதான் இப்போ ஒருத்தர் அந்த 5 செகண்டுக்குள்ள அந்த மீமை சொல்லாம விட்டாருனா, எந்த மீமோ சொல்லாம விட்டா அந்த ஆள் அவுட்டு. மற்ற 2 பேருக்கும் போட்டி நடக்கும். அதுல ஒருத்தர் சொல்லாம விட்டா மட்டால் வின்னு. அது வின் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அவுட்ரோ போடுவோம் அவ்வளவுதான். இப்போ அந்த சிம்போட ஒரு கவு அதுலயே ஒரு 4-5 மீம்ஸ் இருக்குல்ல. ஆனா அது சொல்லலாம். தோக்குறவன் 4 பேருக்கும் டீ வாங்கி தரணும். 4 பேரா? இத அடுத்த கண்டென்ட்டா போட்டுருவோம். டீ குடிக்க போறோம். அப்ப நான் தான் எடுத்துறோம்னு பிளான் பண்ணிட்டீங்களா? இல்ல டேய் ஓண்டா இவன் தான்டா தோக்குறான் முதல்ல. இப்ப சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளா ஒரு கவுன்னு எடுத்தா அந்த மீம் ஃபுல்லா வரும். அதே டைம்ல அங்கால ஒரு மீம் இருக்கும். இஃப் ஐ எம் நாட் ராங் சயின்டிபிக்கலி அது வேற. ஆனா இந்த கவு மீமை முடிச்சிடணும். சரியா புரியுது. சொன்ன மீமை திருப்பி சொல்லக்கூடாது. சொல்லி ஏமாத்தக்கூடாது. ஒருத்தன் சொன்னதை இன்னொருத்தன் சொல்லக்கூடாது. ஒருத்தன் சொன்னதை அவனையும் திருப்பி சொல்லக்கூடாது. என்ன வீட்டுல இருந்து இந்த கவு மீமை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கான். இல்ல கவு மீம் இந்த உதாரணமா சொல்லிட்டேன். அதனால அதை எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்றவனுக்கு லைஃப் டைம் செட் இருக்கு. இனிமே இப்படி எல்லாம் பண்ண போறீங்கன்னா எழுதி அமைச்சு பாடமாக்கிட்டு வரேன். மீம்ஸ் எல்லாம் அவுத்து விடுறாங்க. ஓகே சரியா. இப்போ கான்செப்ட் எல்லாம் சொல்லிட்டேன். என்ன பண்ண போறேன்? இப்படி கையை விடுத்தோ டிரான்சிஷன் இப்படி செஞ்ச உடனே ட்ரோ போட்டு டிரான்சிஷன் அங்க எங்கேயாச்சும் நிற்போம், தொடங்குவோம். கிட்ட கொண்டு போய் கேமரா பக்கத்துல எடுத்துச்சியா? அப்படிதான். ஓகே இப்படி செய்வோமா? வேணா நான் வந்து செய்யட்டா? என்ன அங்க பாரு. சரியா ரொக்க விஷயத்தை போட்டு பார்த்து அதுனா 2 ப்ராபபிலிட்டி தான் இருக்கு. அதான் 3 பேருமே 2 தான் செய்வோம். ஹெல்மெட் வைக்கிட்டு வந்து மட்டவே விளையிடுவான். சரியா இப்போ ரொக் பேப்பர் சீசன் போட்டு என்னடா
யாரு ஃபர்ஸ்ட் சொல்ல போறாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். டேய் அப்ப நான் என்ன கடைசியா? நீ சொல்ல போறியா? மீம் தெரியுமா? அப்படின்னா சரி நீ மூட்டு அங்கே நில்லு. அப்ப இது அங்க என்னன்னு தெரியாது. என்னைய ஒத்துக்கோ. சரி, நான் சரி. first ஆவே out ஆயிட்டேன். சொல்லு மீம் தெரியுமா? என்ன எங்க ஒரு 4 மீம் சொல்லு. தெரியும், ஆனா 3 பேரையும் ஒருத்தன் வீடியோ எடுக்கணும் இல்ல, அதோட நேர்மையாவும் இருக்கணும். அதுக்கு தகுதியான ஒரே ஆள் இது இங்க இல்ல. அலைவட விட்டுருக்கோம். இல்ல இருக்கு ரொமான்ஸ். ரொமான்ஸா? ஆடி புடிங்கிருச்சாண்டி. if I am not wrong, scientifically யாருடா அவனுங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்களோ? சீடா வர மாட்டீங்க. உண்டு உண்டு 4 5 6 ஒரு கவு ஒரு அதாவது ஒரு மாடு ஒரு தன் குழந்தைக்காக என்ன பாயுதா? என்னடா சொல்லு சொல்ல விடுக்கடா. ஜோதி போறதுக்குள்ள ஒரு குழந்தைக்காக ஏதோ வருமே வச்சிருந்த பாலை சொல்லி சொல்லலாம். நல்லா கறந்து மாடு பால் கறக்கு. கேள்விய குடிக்காம கேள்றா கேள்வி. டேய் அவன் செத்துட்டான்டா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பீப் போட்றீங்க. பைத்தியம் பைத்தியம். டேய் அவன் சரியான பைத்தியம் இல்லடா, சரியாகாத பைத்தியம்டா. தின தும்தா என்னடா சார் சொல்றீங்க? டவுன் கப்பரே தம்மா துண்டு ஆங்கர் தான் நிறுத்து தெரியும்ல. வாட்? டவுன் கப்பரே தம்மா துண்டு ஆங்கர் தான் நிறுத்து தெரியும்ல. காத்துக்கோ பைத்தியம். சொல்லு இங்க இவன்டா. அவன்டா. ஆ, இன்னுமே என்ன நீ பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கியாடா? இன்னுமே என்ன நீ பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கல? ஆமாடா. அது மீம். திருப்பு எனக்கு திருப்பு. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா? என்னடா இது? எல்லாம் எண்டே அடைய போடுறீங்க. நீ ஒரு அடையாளம். நீ வெளிய வரதுக்கு ஒரு அடையாளமே நீதான். அடைய ஒரு அடையாளம். அடுத்து ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஒரே இருட்டா இருக்கு. இது எப்படிடா? மூண்டு அவனை பார்த்த மாதிரிடா. 4 செல்லம். ஐ லவ் யூ செல்லம். I love you too. that's a wrong number. அவன் ஏன் ஆளு? டேய் என்னோட எரிய போறேன்னு சொன்னா. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. என்ன தூக்குதா? யோசிக்கிறியா? ஐயோ டக்கு. 2 3 4 5 6 7 யார் சாமி நீ? சொல்றா. சரி, அதே ஒரு மீன் தான்டா. யாரு சாமி? யாரு சாமி? நான் என்ன சொன்னேன்? முன்னையெல்லாம் நேர்மையானவன். ஐயோ தப்பிட்டேன். அடுத்தெல்லாம் யோசிச்சிடணும். ஏய் நானா இப்ப அட இப்படிதான் நான் யோசிச்சேன். யாரு சாமி நீ? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? நல்லா யோசிச்சேன். நக்கு நக்கு. பக் 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 பக். என்னடா பக் 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 பக்னு சொன்னேன்? அதான் மீமா? ஓ. என்னடா சொல்றீங்க? 1 2
நீ போனவங்க சாப்பிடுறா என்ன அப்படிதான் படிச்சு ஐயோ மீன் தெரியல மீன் தெரியல 5 6 அவுட் ஆகி ஹலோ கிட்ட ஆகுது யாரா இருக்கீங்களா நான் சொல்லிட்டேன் 8 ஏய் ஏற்கனவே சொல்லியாச்சு சொல்லிட்டேன் 9 அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க ஏய், சும்மா சொன்னேன்டா 1 ஐயோ நானாடா 2 நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவைதானா கோபி பொம்பளை சொல் கேக்குதாடா ஐயோ எழுதி வச்சு இந்த துண்டை விட்டுட்டு வந்துட்டேன்டா என்னங்கய்யா அவன் என்னென்னோ சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்கய்யா அதாயா எனக்கும் ஒண்ணும் புரியல நீங்க நம்பலனாலும் அதான் நெசம் டேய் நீ அவுட் ஆஃப் பண்ண போடா சொல்லலே மீம் தான்டா அப்படியா ஏய் சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன் இதை ஜோதிச்சுடா மறந்துட்டேன்டா அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது தெரியும் அதான் இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா உம்மால இதான்டா சினிமா அது நான் ஜோதிச்சேன்டா 1 2 3 4 5 6 7 என்னென்ன சொல்ற பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க never gonna give you up never gonna get you right never gonna la 1 ஐயோ இப்ப யாருக்கிட்ட போய் கேட்பேன் என்ன 3 4 5 6 7 8 9 சொல்லினா இருக்கேன் இவன் ஜோதிச்சு வச்சுட்டா கடைசி 9 வரட்டும் 10ல சொல்லுவான் 1 அதுக்குள்ள நான் யோசிக்கிறேன் 3 4 டேய் அடி வாங்குற 5 6 7 9 நான் வரேன் அவ்வளவுதான் ஜீவிதா யார் ஃபேன் நீ ஐயோ விட்டுட்டேன் வேணாம் ரெண்டு அடிக்கிறான் கரெக்டா 9ல சொல்லுவான் போல இருக்கு 4 5 6 7 8 9 10 கொய்யா போடா உண்மையை அவுட் ஆயிட்டேன் 1 நானா இப்ப 2 நீ என்ன நீ வந்து என்ன எடுக்கணும் 3 4 நீ ஃப்ரேம்குள்ள வரலாமே 5 6 7 8 9 10 2 டேய் அவன் தான் வின் ஆயிட்டானே இல்ல அவ்வளவுதான் என்ன உன் கூட நீ போட்டி போட போறியா மேட்ச் வராது எனக்கு ஐயா, ஏன்னா எனக்கு எனக்கு மேட்ச் வந்துச்சு. வந்துச்சு இங்க வரைக்கும் வருது ஆனா வெளிய வருது இல்ல எச்சி ஆச்சி டீமோட பாரு மேல நோட்டிபிகேஷன் வருது படமே சுறாதானா இல்ல ஏவா நோவந்தி புரியல பாட்டுல இன்னைக்கு வராம இப்படி ஒரு பிளான போடுறோம் பாட்டு லான்ச் தானே உச்சிக்கு குத்தந்தி கத்து புத்தந்து சுட்ட மல்லே சுட்டே சாண்டே ஏ சுட்ட சாடு